ஹாய் கைஸ்! ஒரு சூப்பரான ஹாரர் ஃபிலிம் வாங்க பார்க்கலாம். ஒரு பிராமண வீட்டு பையன், அவன் அவனோட ஏஜ விட்டு ஒரு 8 வயசு அதிகமான ஒரு பொண்ண காதலிக்கிறான். அந்த காதல தன்னோட அம்மாகிட்ட சொல்றான். அவங்க அம்மா பயங்கரமா போட்டு அவன அடிக்கிறாங்க. "நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கோ, நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க அம்மா பயங்கரமா போட்டு அடிப்பாங்க. இதுக்கு இடையில அந்த பொண்ணுக்கு நிச்சயம் நடந்திருக்கும். நிச்சயதார்த்தம் ஆன அந்த மாப்பிள்ளைக்கு இந்த பையன் என்ன பண்ணுவானாக்கா, எலி மருந்து வச்சுருவான் அவனோட சாப்பாட்டுல. இதுக்கால கோவப்பட்ட அவங்க அம்மா அவனுக்கு மொட்டை அடிக்க சொல்லிருவாங்க. எல்லாரும் கூட்டிட்டு போயி அவன உட்கார வச்சு மொட்டை அடிச்சுருவாங்க. இத அந்த பையனால பொறுத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வரும். என்ன செய்றது? அவன் சின்ன பையனாச்சே! அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு அங்க மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அங்க அவன் லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கும். பார்க்கவே காமெடியா இருக்கும். இவன விட வந்து ஒரு 8 வயசு பொண்ணு, பெரிய பொண்ணு. என்ன பண்றது? ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிரும். இவனுக்கு மொட்டை அடிச்சுருவாங்க. இந்த மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. இவன் உடனே அவனுடைய தங்கச்சிய கூப்ட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பான். அந்த இடம் பேரு சட்டப்பட்டி. அந்த சட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பான். அந்த சட்டப்பட்டிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஹாரரான பிளேஸ் அப்படிங்கிற மாரி அவனோட தங்கச்சி சொல்லுவான். "அதான் நான் இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? அண்ணன் நான் இருக்கிறேன். நீ வா என் கூட." அப்படிங்கிற மாரி இவன் அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவான். சேம் டைம் சரி தங்கச்சியும் வந்து அந்த இடத்துக்கு போலாம். அதான் அண்ணன் தான் கூட இருக்கிறானே அப்படிங்கிறதுனால, அந்த ஒரு ஹாரரான பிளேஸுக்கு அவன் கூட்டிட்டு போயிருவான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமே அவன் வந்து சில விஷயங்கள் சொல்லுவான். ஆக்சுவலாவே எனக்கும் அந்த அவன் அவன் லவ் பண்ண அந்த பொண்ணு பேரு வந்து நானி. அந்த பொண்ணுக்கும் நான் வந்து கல்யாணம் நடக்க வேண்டியது. ஆனா, யாரோ ஒருத்தவன் கூட கல்யாணம் ஆயிருச்சு. என்னால பொறுத்துக்கவே முடியல. அதனால நான் சில பூஜைகள பண்ணி, ஜென்ம ஜென்மத்துக்கும் அந்த நானியும் நானும் ஒண்ணா வாழப் போறோம். இந்த விஷயத்த யாராலயும் வந்து தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது, அவன் தங்கச்சி வந்து, "நீ என்ன லூஸ் மாரி பேசிட்டு இருக்க? இந்த மாரிலாம் பண்ணாத." அப்படின்னு சொல்லும்போது, "நீ வாய மூடுறியா? இதுக்காண்டி நான் பல நாள் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீ பேசாம இருந்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானாக்கா, அமைதியா இருக்க சொல்லுவான். அதுக்காண்டி அந்த பூஜை செய்றதுக்காண்டி கோழியோடைய காலு, தலை இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுக்கிட்டு, அவன் வந்து அந்த பூஜைய ஆரம்பிப்பான். அப்ப என்ன நடக்கும்னாக்கா, இவ தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியாது. "நீ பண்றது தப்பு" அப்படிங்கிறத மட்டும் அவங்க தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் கேட்கவே மாட்டான். இவன் பூஜைய கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பான். அவன் தங்கச்சி திட்டிட்டே இருப்பான். "நீ பேசாம இருக்கிறியா? எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது." அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். "சரி நீ சீக்கிரம் போயிட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. திடீர்னு பார்த்தா அவங்க அண்ணன் பாஞ்சு வந்துகிட்டு இந்த தங்கச்சியோடைய கழுத்துல கத்தி வச்சுக்கிட்டு, "உன்னைய நரபலி குடுத்தா தான் ம் இந்த பூஜை வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதனால நான் வந்து உன்னைய நரபலி குடுக்க போறேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுருவான். இவங்க தங்கச்சி வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா இந்த பிரம்ம ராட்சசனோட கோயில் தான் இது. ஸோ தங்கச்சிய பலி குடுக்கறதுக்காண்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பா. அவ தங்கச்சி வந்து என்ன பண்ணுவான்னா, எத்தி தள்ளி விட்டுட்டு, தன் உயிர காப்பாத்துறதுக்காண்டி ஓடி போயிருவா. இவனால எதுவுமே பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுவான்னாக்கா, தவறி விழுகும்பொழுது இவனோட தலையில வந்து அடிபட்டுடும். அடிபட்டு இவனுக்கு பிளட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுரும். அதுக்கு இடையில வந்து அவ தங்கச்சி வந்து அம் எஸ்கேப் ஆகி ஊருக்குள்ள போய் எல்லாரையுமே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுருவா. அவங்க அம்மா, அவனுடைய அப்பா, அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சுருவா. அப்ப என்ன நடக்கும்னாக்கா, இவன் ஆல்ரெடி வந்து இவனுக்கு வந்து பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கும்ல, ரொம்ப பிளட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த அ மரத்துக்கு கீழ தான் அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க அம்மா, அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் நெறைய பிளட் லாஸ் ஆகி டெத் ஸ்டேஜ்க்கு போயிருவான். அதே மாரி அவன் சாகமோட "நான் எனக்கு கல்யாணம், நான் எனக்கு கல்யாணம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிருவான்னா, செத்து போயிருவான். செத்து போனவன அவன அடக்கம் பண்ணிருவாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, எந்த ஒரு பிராமண பையனுக்குமே மொட்டை அடிச்சு 10 நாளுக்குள்ள அவன் செத்து போயிட்டான்னா, அவன் வந்து ஒரு பெரிய பிரம்ம ராட்சசனா வெளில வந்துருவான். அப்படி வெளிய வந்தான்னா, அது ஊருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு, அவன் இறந்து போனா அந்த மரத்துக்குள்ளேயே அவனுடைய ஆன்மாவ வச்சு என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த மரத்த சுத்தி கட்டு போட்டுருவாங்க. இந்த கட்டு போட்டதுக்கு அப்புறம், இவனுடைய இரத்த சம்பந்தம் யாராவது இந்த இடத்துக்கு திருப்பி வந்தாங்கனாக்கா, அவங்க மூலமா தான் வெளில வருவான். இப்ப முடிஞ்ச உடனே டைரக்ட்டா நம்ம ஹீரோவ காமிப்பாங்க. ஹீரோ என்னன்னாக்கா, நம்மளுடைய ஹீரோவும், அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு வருவாங்க. பியூட்டி பார்லர்ல வந்து இவன் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருப்பான். முடி வெட்டுவான், ஃபேஷியல் பண்ணுவான். எல்லாமே இவனுக்கு வந்து கைவந்த கலை. ஸோ இவனுக்கு வந்து வெளிநாட்ல படிக்கிறதுக்காண்டியான ஒரு ஆஃபர் வந்திருக்கும். அத அவங்க அம்மாகிட்ட சொல்றதுனா, அவங்க அம்மா வந்து விடமாட்டாங்க. அவன பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. இவங்கலாம் யாருனாக்கா, அந்த இறந்து போனால அந்த பிரம்மராட்சசன்.
அவனுடைய வம்சாவளியில வரவங்க. ஹீரோ பேரு பிட்டு. இந்த பொண்ணு பேரு பீலா. இவ தான் வந்து ஹீரோயின். ஸோ பிட்டுவுக்கு வந்து பீலா மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா பீலாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் அவன் வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ பிட்டுவுக்கு வந்து இதுதான் பிட்டுவுடைய பாட்டி. பிட்டுக்கு வந்து அவங்க பாட்டினா ரொம்ப உயிரு. இவன் தான் இருக்கான்ல, ஒரு வெள்ளைக்கார மாரி காமிச்சாங்கல்ல, அவங்க தான் பீலாவுடைய பாய் ஃப்ரெண்ட். ஸோ வந்து இவங்களுக்குலாம் இவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகும். சேம் டைம் வந்து இவ வந்து ஒரு புதுசா வந்து ஒரு ஆட் ஃபிலிம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு. அதனால அதுக்கு சான்ஸ்லாம் தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பா. பிட்டுவும் பாட்டியும் வந்து ஒரு செம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பிட்டு வந்து இந்த மாரி சொல்லுவான், "எனக்கு இந்த மாரி வெளிநாட்ல வந்து நான் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுக்குன்னு" சொல்லும்போது, "உங்க அம்மா விட்டுருக்க மாட்டாளே!" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "உங்க அம்மாவ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஜாலியா பேசுவா. ஆக்சுவலா அந்த பாட்டியுடைய மருமகள் தான் வந்து இவங்க. அவங்க பையன் வந்து இறந்து போயிருப்பாரு. அவர் ஏன் இறந்து போயிருப்பாருங்கிறது வந்து பிட்டுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு மர்மமாவே இருக்கும். ஓகே, நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆள் யாருனாக்கா நம்ம பிட்டுவோடைய ஃப்ரெண்டு. அ கொஞ்சம் இவரோட காமெடியாவே இருக்கும். இவரு வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், யூடியூப் சேனல்லாம் வச்சு அதுல வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறவரு. ஸோ இதுக்கிடையில வந்து ஒரு பார்ட்டில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பிட்டு கலந்திருப்பாரு. அதுக்கு சேம் டைம் பீலாவும் இருப்பாங்க. பீலாவுடைய அந்த பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மென்ட் நடக்கிற மாரி என்கேஜ்மென்ட் பார்க்கும்பொழுதே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஏதோ அமானுஷமான விஷயங்கள்லாம் தோன்றிட்டு இருக்கும். முழிச்சு பார்க்கும்போது இவரு பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க போவாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட்டிப்பாடிக்கு போயிட்டுருப்பாரு. இவருடைய பாட்டி, அப்புறம் அவருடைய அம்மா எல்லாருமே வந்து செட்டிப்பாடிக்கு போயிட்டுருப்பாங்க. எதுக்கு போயிட்டுருப்பாங்கனாக்கா, பிட்டுவோடைய கசின் அதாவது ரிக்குக்கு வந்து என்கேஜ்மென்ட் நடக்கும். அதற்காண்டி கலந்துக்கிறதுக்காண்டி தான் இவங்க செட்டிப்பாடிக்கு போவாங்க. ஆனா, அவங்க அம்மாவுக்கு வந்து செட்டிப்பாடி போறதுக்கு வந்து இஷ்டமே இல்ல. ஏன் அப்டின்னாக்கா, அவங்க போம்போதே அவங்க அம்மா அத்தைக்கிட்ட கேட்பாங்க. "லாஸ்ட் டைம் வந்து போகும்போது என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல அத்தை?" அப்படின்னு சொல்லும்பொழுதே வந்து ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் நம்மளால உணர முடியுது. டைரக்ட்டா வீட்டுக்கு போனோனே இவரு தான் வந்து பிட்டுவுடைய சித்தப்பா பாலு. இவருக்கும் பிட்டுவுடைய அம்மாவுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எலியும் பூனையுமாவே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காத நம்மளுடைய பிட்டு, அவருடைய பொண்ணான ருக்கு கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. 2 பேருமே கசின்ஸ்னால சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து க்ளோஸா இருப்பாங்க. ஸோ, "இப்ப வா நம்ம ஊர் சுத்த போலாம்" அப்படிங்கிற மாரி நம்ம பிட்டு நம்மளுடைய ருக்குவ பார்த்து கேட்பாரு. அதுவும் இவருடைய அப்பாவ பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. எங்கேயுமே வந்து வெளிய அனுப்ப மாட்டாரு. அதுவும் கல்யாணமான போன பெண்ணெல்லாம் வந்து நான் வெளிலயே அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாரி திங்கிங்ல இருப்பாரு. பாட்டி தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி 2 பேத்தையுமே வெளில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. 2 பேருமே வெளில போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வந்துட்டுருப்பாங்க. அதுக்கிடையில வந்து ஒரு சின்ன சண்டை நடந்துரும். அப்போ வந்து நம்ம பிட்டுவோட அப்பா வந்து ரொம்ப மோசமா பேசிருவாரு பாலு. அப்போ வந்து, "உங்க அப்பா எங்க போனான்னு தெரியும்ல? செட்டிப்பாடிக்கு தான் போனான் கடைசியான்னு" சொல்லும்போது, "செட்டிப்பாடில என்னதான் இருக்கு?" அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காண்டி இவரு செட்டிப்பாடிக்குள்ள இருக்க அந்த மர்மமான குகைக்குள்ள வந்துருவாரு. உள்ள பார்த்தா ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மரத்துலருந்து ஏதோ ஒரு விஷயம் ஊர்ற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த அந்த ஒரு சின்ன உருவம் வந்து அவர வந்து தாக்க ஆரம்பிச்சுரும். எங்கே போயிருக்காருன்னே தெரியல. அவருடைய வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, செட்டிப்பாடியோடைய அந்த கடற்கரைல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஒரு பெரம்பு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த செட்டிப்பாடியில இருக்க அந்த காட்டுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காமிப்பாங்க. அவன் நடந்து போயிட்டுருக்கும்போது, அந்த லாஸ்ட்டா அந்த சின்ன பொண்ணு இருந்துச்சுல்ல, அவங்களுடைய உருவத்த காமிப்பாங்க. இது வந்து என்ன தெரியும்னாக்கா, அந்த தங்கச்சி இருக்குதுல்ல, அந்த தங்கச்சி தான் வந்து பெரிய பொண்ணான இந்த பாட்டி. ஸோ, அந்த பாட்டி வந்து பயத்தோட அந்த பழைய இடத்துக்கு வரும்போது, இந்த பிரம்மராட்சசன் இவன் தான் வந்து முஞ்சியா இவன காமிப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் பிட்டுவ வந்து அந்த மரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருப்பான். ஏன்னா, அவன் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆளால் தான் அவன விடுவிக்க முடியும் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டி என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிட்டுவ வந்து எப்படியாவது காப்பாத்தணும்னதுக்காண்டி அந்த பெரம்ப எடுத்து அந்த பெரம்புக்கு தான் வந்து அந்த மஞ்சுவ பயப்படுவான். அந்த பெரம்ப வச்சு அடிச்சு அந்த மரக்கிளையெல்லாம் வந்து விலக்கி விட்டு நம்ம பிட்டுவ வந்து காப்பாத்தி வெளில கூட்டிட்டு வருவாங்க. அந்த பாட்டி வந்து பயப்படவே மாட்டாங்க. "நீ வேணா பிரம்ம ராட்சசனா இருக்கலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் நீ வந்து ஒரு பொட்டி பையன்" அப்படிங்கிற மாரி பாட்டி தைரியமா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தைரியம் வந்து இருக்கும். அந்த டயத்துல வந்து நம்ம அம் பிட்டு முதுகுல வந்து என்ன பண்ணிரும்னாக்கா, அந்த முஞ்சிய வந்து கை வச்சுரும். அந்த கையில இருந்து நெருப்பு புகையா வரும். எப்பலாம் நெருப்பு புகை வருதோ, அப்பலாம் வந்து முஞ்சி அவன் உடம்புல இருந்து வெளில வந்துருவான். வெளில வந்து என்ன பண்ணுவான்னாக்கா, டக்குனு அவங்களுடைய பாட்டிய வந்து கொன்றுவான்.
பாட்டி வந்து கடற்கரையில வந்து கொன்னுட்டு முஞ்சியா போயிருவான். அதுக்கு முன்னாடி பாட்டி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா இப்படி இறந்து போனாங்க. இதே மாரி தான் வந்து முஞ்சியா தான் கொன்றுப்பாங்கிறது. டக்குனு முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பான் நம்மளுடைய பிட்டு. ஆனா பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அவங்களோட இறுதி சடங்குலாம் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப சோகமா வந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு போலான்னு வரும்பொழுது, திருப்பி வந்து நம்மளுடைய பிட்டுக்கு முதுகுல ஒரு மாரி பண்ணும். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடி இருக்க பொம்பள வந்து இவன் கழுத்த கிள்ளிட்டான் அப்படிங்கிற மாரி சண்ட போட ஆரம்பிச்சுரும். ஆக்சுவலாவே அவன் அந்த பொம்பள கழுத்த கிள்ளுனது நம்ம பிட்டு கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்ஜா தான். முன்ஜா என்ன பண்ணுவான்னாக்கா, பிட்டு கூடவே வந்துருவான். பிட்டு கூட அந்த இது ரொம்ப கொடுமைப்படுத்தும் அந்த முன்ஜா. பிகாஸ் வந்து முன்ஜா வந்து வேற யாராலுமே பார்க்க முடியாது. இப்ப பிட்டுவோட அதாவது முன்ஜாவோட ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆளால மட்டும் தான் வந்து முன்ஜாவ பார்க்க முடியும். இவன் பிட்டு வந்து நம்ம அவனுடைய வம்சாவளியில வந்து வந்தனால பிட்டுவோடைய கண்ணுக்கு மட்டும் வந்து முன்ஜா வந்து தெரியும். எல்லா வகையிலயுமே வந்து இது கொடுமைப்படுத்திட்டு இருக்கும். சரி ஓகே அது போயிரும்னு நெனச்சுட்டு வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வந்தோனே பாட்டியோட நினைவுகள் எல்லாமே வந்து நம்மளுடைய பிட்டுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து தூங்கலாம்னு நெனைக்கும்பொழுது முன்ஜா தூங்கவே விடாது. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கும். என்ன சொல்லணும்னாக்கா, எனக்கு முத்தி கிடைக்கணும். முத்தி கிடைக்கணும்னாக்கா, நான் வந்து அந்த பாணிய கல்யாணம் பண்ணணும்னாக்கா, அந்த ஜென்மத்தில வந்து அந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அந்த பொண்ண திருப்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லும். இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நம்பவே மாட்டா. அப்பதான் வந்து அந்த முஞ்சா வந்து கை வச்ச அந்த தடத்த வந்து காமிப்பா. அந்த தடத்துலருந்து பார்த்தா, அந்த நெருப்பு பிளம்புகள் வரும்பொழுது, முஞ்சா வரத வந்து அ உணருவான் அவன் ஃப்ரெண்டு. ஆனா, அவன் ஃப்ரெண்டால வந்து கண்ணால பார்க்க முடியாது. ப இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். வந்து அந்த இவன் கல்யாணம் பண்ணாம விட்டு போன அந்த பொண்ண பத்தி விசாரிப்போம்ன்னு சொல்லிட்டு ருக்குவோட ஹெல்ப்ப கேட்பான் நம்மளுடைய பிட்டு. ருக்கும் வந்து பழைய ஃபோட்டோஸ்ல வந்து இருக்கிற ஆல்பத்தில இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ யாது? அவங்க எங்க இருக்கிறாங்க? அப்படின்லாம் வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க. அவங்க இருக்கிற இடமும் வந்து இவனுக்கு கிடைச்சிரும். போய் பார்த்தா இந்த பாட்டி ரொம்ப வந்து கையும் காலும் நடுங்கிட்டு ரொம்ப ஒரு மாரி உட்கார்ந்திருப்பாங்க. இத பார்த்த நம்மளுடைய முஞ்சா ரொம்ப முதல்ல வெட்கப்படுவாரு. அதுக்கப்புறம் பார்த்து, "பாட்டியா? ச்சை! எனக்கு இந்த பாட்டி வேணாம்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு, ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகி போயிடும் நம்ம முஞ்சுவா. அந்த டயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பீலா அந்த வீட்டுக்கு வருவாங்க. பீலா தான் வந்து அவங்களுடைய அந்த வீட்ல இருக்கிற ஒரு ஆள் போல. பீலாவ பார்த்த நம்மளுடைய முஞ்சா என்ன பண்ணும்னாக்கா, "எனக்கு நானி வேணாம். எனக்கு பீலா தான் வேணும். பீலாவ கல்யாணம் பண்ணி வை." அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுரும். இத வந்து நம்ம பிட்டுவால ஒத்துக்கவே முடியாது. பீலா வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த டயத்துல அந்த பாய் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும்ல, அத வந்து பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த தெரிஞ்சுக்கிட்ட பிட்டு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அதே சமயத்துல நம்ம முஞ்சா வந்து பிட்டுக்கிட்ட, "நீ வந்து எனக்கு பீலாவ கல்யாணம் பண்ணி வச்சாலே வைக்கணும்னு" சொல்லிட்டு பயங்கரமா தொல்ல பண்ண ஆரம்பிச்சுரும். சரி எப்புட்றா பீலாவ போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஏன்னா பிட்டுவுக்கு பீலா மேல ஒரு அன்பு இருக்கும். இதே சமயத்துல நம்ம முஞ்சா இன்னொரு விஷயம் சொல்லும். "நீ என்னை கல்யாணம் பண்ணி வச்ச அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நான் கல்யாணம் பண்ண பொண்ண வந்து நரபலி குடுத்துருவேன். அப்பதான் எனக்கு வந்து புத்தி கிடைக்கும்னு" சொல்லும்போது, இத கேட்ட பிட்டுவுக்கு அதோட ரொம்ப வந்து அள்ளு விட்டுரும். ஏன்னா, பிகாஸ் முஞ்சா வந்து நெனச்ச எந்த விஷயத்தினாலும் பண்ணிரும். இந்த விஷயத்துக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி பீலாவ நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா, உங்க அம்மாவ நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிரும். என்ன பண்றதுன்னே தெரியாது நம்மளுடைய பிட்டுவுக்கும், அவனுடைய ஃப்ரெண்டுக்கும். என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், சரி இதுக்கெல்லாம் வந்து மந்திரவாதி யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி போவாங்க. பார்த்தா நம்ம சத்யராஜ் தான் இங்க உட்கார்ந்திருப்பாரு. அவரு ஒரு டுபாக்கூர் மந்திரவாதி. ஆனா, அவருக்கு சில விஷயங்களும் தெரியும். இத பத்தி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா போய் நம்மளுடைய பிட்டுவோடைய ஃப்ரெண்டும் அவர பார்த்து சொல்லும்பொழுது, அவரே ஒத்துக்குவார். நான் வந்து ஒரு டுபாக்கூர் மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்கும்னாக்கா, நீங்க என்னைய வந்து பார்க்கிறத வேற யாராவது போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து கடைசி டயத்துல போகும்போது அந்த அந்த பேய் வந்து இவன எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி காமிக்கும்போது, இவருக்கு டக்குனு அத பார்த்தோனே, முஞ்சா தான் உன்னைய அடிச்சுச்சான்னு கேட்பாங்க. அப்ப முஞ்சாவ பத்தி இவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குங்கிறத பிட்டுவும் அவன் ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்குவாங்க. முஞ்சா யாரு அப்படிங்கிறத வந்து பிட்டுவுக்கும், பிட்டுவோடைய ஃப்ரெண்டுக்கும் வந்து நம்ம சத்யராஜ் வந்து ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. என்ன ஒரு விஷயம்னாக்கா, பிராமண பையன் ஒருத்தவனுக்கு மொட்டை அடிக்கப்பட்டு 10 நாளுக்குள்ள அவன் செத்து போயிட்டானாக்கா, அவனுடைய ஆவி பிரம்மராட்சசனா வெளிய வந்துரும். அதத்தான் நம்ம வந்து முஞ்சான்னு சொல்லுவோம். அப்படி வெளிய வந்து அந்த பிரம்மராட்சனுக்கு வந்து அடங்காத ஆசைகள் ஏதாவது இருக்கும். முக்கியமா அவனுக்கு வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை தான் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசையில அவன் வந்து யாராவது பெண்கள நோக்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பெண்ண உடனே வந்து நரபலி குடுத்துருவான் அந்த முஞ்சா. அப்பதான் வந்து அவனுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டு அவனுக்கு முக்தியும் கிடைக்கும். இல்லன்னா வந்து ஒரு பிரம்மராட்சசனாவே கடைசி வரைக்கும் அவன் வந்து இருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முஞ்சாவ தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு தான் நீ சொல்ற பீலா. அந்த பொண்ண அவன் கல்யாணம் பண்ணி உடனே நரபலி குடுத்தா தான் அந்த பிரம்மராட்சசனுக்கு வந்து விடிவு கிடைக்கும். இதுலருந்து நம்ம விடுவிக்கணும்னாக்கா சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது அவன நீ ஏமாத்தி அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயி, எந்த இடத்துல அவன் பிரம்மராட்சசன் ஆனானோ, அந்த இடத்துலயே அவன வந்து ஒரு ஆட்டு உடம்புக்குள்ள அவனோட ஆவிய புகுத்தி, அந்த ஆட வந்து நீ வந்து கொன்னுட்டீனாக்கா,
வயல எரிச்சிட்டீனாக்கா, அந்த மரத்தையும் எரிச்சிட்டீனாக்கா, உனக்கு உனக்கு முஞ்சா கட்டுலேருந்து விடுதலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். இத நீ பண்ணணும்னாக்கா நெறையா விஷயங்கள வந்து நீ அண்டர் க்ரோ பண்ணி தான் பண்ண முடியும். நீ ஈஸியா அந்த விஷயங்கள் எதையுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிறத வந்து சத்யராஜ் வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டயத்துல வந்து நம்மளுடைய பீலாவ வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணுமே அப்படின்னு சொன்னா டைரக்டா சொன்னா வந்து முடியாது. அந்த கிராமத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு போணும்னு எப்படி சொல்லி கூட்டிட்டு போனாக்கா, எங்களுடைய அந்த பியூட்டி பார்லருக்கு வந்து ஒரு மாடல் தேவைப்படுறாங்க. அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு. நீ வந்து அந்த ஆட் ஃபிலிம் ஒர்க்க பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி அந்த அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ருக்குவுக்கும் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பாலுவுக்கு வந்து அவங்க சித்தப்பாவுக்கு வந்து எங்க ஃபேமிலி திருப்பி வந்து சுத்தமா பிடிக்காது. இருந்தாலுமே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கனாக்கா, இந்த வீட்ல வந்து ருக்குவுக்கும், பிட்டுக்கும் சமீபங்கு இருக்குது. ருக்கு சொன்னா மட்டும் தான் இந்த வீட்ட விட்டு நான் வெளிய போவேன்னு சொல்லும்போது, ருக்கு கிட்ட கேட்கும்போது, ருக்கு இவங்க தங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சம்மதம்னு சொன்ன உடனே, இவங்களுடைய அந்த படப்பிடிப்பு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாமே வந்து ப்ராப்பரா போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுடைய பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்க அத திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கெடையில பார்த்தா இந்த ஃபாரினர் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரப்போஸ் பண்ணால பிரேக்கப் ஆயிருக்கும்ல, அவன் திருப்பி வந்து ப்ரப்போஸ் பண்ணி சேர பார்ப்பான். அப்போ வந்து முஞ்சா என்ன பண்ணும்னாக்கா, "யார்றா அது என்னோட பீலா பக்கத்துல நின்டு டூயட் பாடிட்டு இருக்கிறது" அப்படின்னு அந்த ஃபாரினர கேட்டவுடனே பிட்டு மாட்டி விட்டுருவான். அந்த ஃபாரினர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறா பீலான்னு. அத கேட்ட அடுத்த நிமிஷம் வந்து என்ன பண்ணும்னாக்கா, நம்மளுடைய முன்ஷா வந்து அந்த ஃபாரினர ஒரு காட்டுக்குள்ள இழுத்து போய் கதற கதற வந்து என்ன பண்ணும்னாக்கா, பிராண்டி விட்டுரும். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, டாக்டர் சொல்லுவாரு, அந்த ஃபாரினுடைய குலோப் ஜாம் 2 வந்து கடிச்சு தின்றுச்சு நம்மளுடைய முன்ஜா அப்படிங்கிற அந்த இது காட்டு கரடி தின்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அத கடிச்சு தின்னது யாருனாக்கா நம்மளுடைய முன்ஜா தான். இந்த இதுல வந்து ப்ராசஸ் நடந்துருக்கும்போது ஒரு சின்ன சண்டையில நம்மளுடைய ருக்கு வந்து முன்ஜாவ பார்த்துருவா. ஏன்னா ருக்கும் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தானே. பார்த்த உடனே ருக்கு கிட்ட வந்து நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி முன்ஜா சொல்லும். அப்படி ஹெல்ப் பண்ணலனாக்கா உன்னோட முடிய நான் வந்து தனியா நீ அத்தி எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து மிரட்டும். இத பார்த்த நம்மளுடைய ருக்கு, அ பிட்டு அவருடைய ஃப்ரெண்டு இது எப்படியாவது நம்ம போக வச்சே ஆகணுங்கிறதுக்காண்டி இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது என்னது புதுசா இருக்குது. அப்படின்னு சொல்லும்பொழுது, வா இதுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில வாங்கிட்டு வந்து, அந்த ட்ரிங்க்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இளநீல வந்து கலந்துருவாங்க. இளநீல கலந்து நம்ம பீலாவுக்கு குடுத்துட்டா, பீலா வந்து சுயநினைவிழந்து அவ வந்து ஒரு மாரி வந்து ட்ரவுசிலே இருப்பா. அந்த டயத்துல அவள ஏமாத்தி நம்ம அந்த செட்டுப்பாடிக்கு கூட்டிட்டு போயிரலாம். அங்கேயே வச்சு நம்ம நம்மளுடைய பிளான எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாங்கிறத மாரி நெனச்சு, அதே மாரி அந்த இளநீக்குள்ள அத கலந்து குடிக்க வைப்பாங்க. பீலாவும் தெரியாம இளநீ நெனச்சு குடிச்சுருவா. இதுக்கிடையில ஒரு ஆட்ட வந்து திருடிட்டு வந்துருவாங்க. பிட்டுவோடைய ஃப்ரெண்டும், ருக்குவும். அந்த ஆட்டையுமே வந்து செட்டுப்படிக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து சத்யராஜ் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அவரு சொல்லுவாரு, "நீ வந்து அ பிட்டுவோடைய கையில வந்து கிழிச்சு, அந்த அவனுடைய ரத்தத்த வந்து ஆம் இஜட் சிம்பிள் போட்டு அதுக்கு நடுவுல வந்து ஒரு கோட போட்டு ஆட்டு தலையில வந்து வைங்க. அந்த ஆட்டு தலையில வச்சதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னாக்கா, ஆட்டு தலைக்குள்ள ஆடோடைய ஆவி வந்து மரத்துல போயிரும். மரத்துக்குள்ள இருக்க நம்மளுடைய முஞ்சாவுடைய ஆவி வந்து என்ன ஆகும்னாக்கா, இந்த ஆட்டுக்குள்ள வந்துரும். ஆனா, இந்த இஜட் சிம்பல வேற யாராவது போட்டீங்கனாக்கா, அது ரொம்ப ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தெரியாத நம்மளுடைய பீலா என்ன பண்ணுவான்னா, நான் தான் கல்யாண பொண்ணு. இந்த விஷயங்கள்லாம் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாரிலாம் சும்மா சொல்லிக் கூட்டிட்டு இருப்பா. நான் தான் கல்யாண பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லுவா. இந்த ஆட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ரொம்ப காமெடியா வந்து சொல்லிட்டு இருப்பா. அந்த நேரத்துல பார்த்தா ஆடு பறக்கும். அந்த இஜட் சிம்பல்ல வந்து என்ன ஆகும்னாக்கா, ஆட்டுக்குள்ள நம்மளுடைய முஞ்சா வந்துருவான். இப்ப ஆடு தான் முஞ்சா. இந்த ஆட வந்து கொன்னுட்டா இந்த கதையே க்ளோஸ் ஆயிரும். ஆம் அந்த மரத்த எரிச்சுட்டா என்ன ஆகும்னாக்கா, முஞ்சா இனிமே வரமாட்டா. இந்த ப்ராசஸ வந்து பண்றதுக்கு ஏதாவது அந்த மந்திரத்த படிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். இது ருக்கு மந்திரத்த படிச்சுட்டு இருக்கும்போதே தெரியாத்தனமா என்ன பண்ணுவானாக்கா, நம்மளுடைய பீலா அந்த இஜட் சிம்பல போட்டு வந்து உட்காந்துருவா. அந்த இஜட் சிம்பல யார போடுறாங்களோ, அந்த இஜட் சிம்பல் மூலமா அவங்களுடைய ஆவி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். இப்ப என்ன நடக்கும்னாக்கா, ஆட்டுல இருக்கிற முஞ்சாவோட ஆவி நம்ம பீலாவுக்கு வந்துரும். பீலாவோட ஆவி வந்து அந்த ஆட்டுக்குள்ள போயிரும். இப்ப பீலா தான் முஞ்சாவா, பிரம்ம ராட்சசனா பயங்கரமா வந்து ஆயிடுவா. அந்த ஆடுக்குள்ள பீலாவோட ஆவி வந்து போயிரும். ஆடு வந்து ஓடியும் போயிரும். இப்ப வந்து நம்ம பீலா வந்து பிரம்ம ராட்சசன் ஆனதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவா. இருந்தாலுமே பீலாவுடைய உடம்பு வந்து அந்த
அந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சதுனால வந்து ஒரு ட்ரவுசினஸோடயே இருப்பா. இதுக்கிடையில வீட்ல போய் நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. வீட்டுக்கு ஓடி வந்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி வந்து பிளான்ல இவ்வளோ தூரம் குளறுபடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சத்யராஜ் உடனே நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில வீட்டுக்கு போன எல்லாருக்குமே வந்து அத விட அதிர்ச்சி காட்டிட்டு இருக்கும். என்ன விஷயம்னாக்கா, போற வழியிலேயே அந்த பீலாவோடைய ஆவி இருக்க அந்த ஆட்ட வந்து நான் அவருடைய சித்தப்பா வந்து, "நீ ஆட திருடிட்டடான்னு" சொல்லிட்டு அந்த ஆட வாங்கிட்டு போயிருவாரு. இவங்களால என்னமே பண்ண முடியாது. வீட்ல ஜாலியா டிவி பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு வந்து, என்னதான் நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம பிட்டு வந்து சொல்லும்பொழுது யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த டயத்துல வந்து யாருமே எதிர்பார்க்காத விதத்துல நம்மளுடைய பீலா வந்து பிரம்மராட்சசனா அந்த வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. யாருமே அவங்க கிட்டத்துல போ முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா இருப்பாங்க. அப்படி பீலா வந்து நடந்துட்டு இருக்கும்பொழுது, "என்னடா இது இப்படி பீலா நடந்துட்டு இருக்காளே! இவள எப்புட்றா கண்ட்ரோல் பண்றதுங்கிற" எந்த விதமான விஷயத்தையுமே யோசிக்க முடியாது யாராலயுமே. ஏன்னா, அந்த அளவுக்கு பீலா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாவும் வந்து அடங்காத்தனமாவும் வந்து நடந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க அம்மாகிட்ட போய் "நான் என்னால தாம்மா எல்லாமே நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு வந்து பீலா பயங்கரமான வந்து ஒரு அ இத குடுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய சத்யராஜ் வந்து பீலாவுக்கு இருக்க இடத்துக்கு வந்துருவாரு. அவர் கையில இருக்கிற ஒரு மந்திர உப்ப போட்டு பீலாவுடைய மூவ்மெண்ட்ட வந்து கட்டுப்படுத்திருவாரு. அது வேற எங்கேயுமே போகாத மாரி ஒரு வட்டத்துக்குள்ள வந்து பீலாவ வந்து அடக்கி வச்சுருவாரு. இந்த வட்டத்த விட்டு வெளிய வந்தா பீலாவால எல்லாத்துக்குமே ஆபத்து. அதுக்குள்ள நம்ம போய் ஆட தேடி கண்டுபிடிச்சு, ஆடு உடம்புல இருக்கிற பீலாவுடைய ஆவிய வந்து நம்ம பீலா உடம்புல வைக்கணும். பீலா உடம்புல இருக்கிற ஆவிய வந்து மிஞ்சுவோட ஆவிய ஆட்டுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு போனா, அங்க என்ன நடக்கும்னாக்கா, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ருக்குவ ஏமாத்தி பீலா வந்து என்ன பண்ணுவானாக்கா, அந்த கோட்ட விட்டு வெளில வந்துருவா. அந்த வட்டத்த விட்டு வெளிய வந்துட்டு டைரக்ட்டா அந்த அவன் சித்தப்பா இவைங்கலாம் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம் போ போ அத நோக்கி ஓடிருவா. அதுக்கெல்லாம் அங்கே ஒரு கூத்து என்ன நடக்கும்னாக்கா, அங்கே ஆட கொண்டு போயிருப்பாய்ங்கல்ல, அந்த ஆட வந்து வெட்டி சமைச்சுட்டு இருப்பாய்ங்க. அது வந்து வேற ஆடா இருக்கும். ஆனா பீலாவுடைய ஆவி இருக்க ஆடு இன்னொரு ஆடு. அது வேற எங்கிட்டோ ஓடி போயிருக்கும். இதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து பீலா வந்துருவா. பீலா வந்துட்டு என்ன பண்ணுவானாக்கா, ம் அ எல்லாரையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சுருவா. இது தெரியாத நம்மளுடைய சத்யராஜ், இந்த இதுல வந்து நீ தான்டா இந்த மாரியான வேலைய பார்த்துட்டு, இப்போ உன் உடம்புல தான் இருந்து ஏதாவது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு, அ இவனுடைய உடம்புல என்ன பண்ணுவாருன்னா, நம்ம சத்யராஜ் அந்த ரத்தத்தினால ஆன இந்த இஜெட் சிம்பல போட்டுருவாரு. இப்ப என்ன நடக்கும்னாக்கா, வேற லெவல்ல வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்துரும். சித்தப்பா உடம்பு, நம்ம பீலா உடம்பு, அப்புறம் ஆடு உடம்பு. இது 3ல இருக்கிற எல்லா ஆவியுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். அதாவது நம்மளுடைய பீலா உடம்புல இருக்கிற பிரம்மராட்சசன் வந்து சித்தப்பா உடம்புக்கு போயிரும். சித்தப்பா உடம்புல இருக்கிற சித்தப்பாவோட ஆவி வந்து ஆட்டுக்கு போயிரும். ஆடோல இருக்கிற பீலாவோட ஆவி பீலாவோட உடம்புக்கே வந்துரும். ஸோ, இப்ப இதுல யாரு சேஃப்னா பீலா சேஃபு. பட் ஆனா நம்ம சித்தப்பா வந்து பிரம்மராட்சசனா மாறிருவாரு. சித்தப்பாவுடைய ஆவி வந்து ஆட்டுக்குள்ள போயிரும். இப்ப பீலாவாவது வந்து ஒரு லேடி அவங்களோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனா நம்ம சித்தப்பாவுடைய ஸ்ட்ரென்த்த வந்து யாராலயுமே வந்து அ தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான வந்து ஒரு அ ரொம்ப வந்து கொடூரமா வந்து அவரு இருப்பாரு. இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாம அவர கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க எல்லாருமே சேர்ந்து. கிணத்துக்குள்ள விழுந்து அடுத்த செகண்ட் திருப்பி வந்து ஒரு புது எனர்ஜியோட வெளில வந்து எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிப்பாரு. இளநியெல்லாம் தூக்கி அடிப்பாய்ங்க. இளநிய வந்து கையிலேயே அவரு புழிஞ்சு அதுல இருக்க எல்லா ஜூஸையுமே குடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுக்கிடையில வந்து பீலாவும், நம்மளுடைய பிட்டுவும் ஓடி போயிருப்பாங்க அந்த கடற்கரைக்கு. அங்க ஓடி வந்த நம்மளுடைய சித்தப்பா என்ன பண்ணுவாருனாக்கா, பிட்டுவ அடிச்சு போட்டுட்டு பீலாவ செட்டுப்பாடிக்கு கூட்டிட்டு போயிருவாரு. அதுக்கிடையில வந்து பிட்டு ரொம்ப மயக்க நிலையில இருப்பான். அப்ப அவங்க பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அ "ஆவியா, நீ வந்து எந்த அளவுக்கு வந்து நீ அந்த பிரம்மராட்சசன பார்த்து பயப்படுறியோ, அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து சக்தி வந்து கூட ஆரம்பிச்சுரும். நீ எதுக்கு வந்து அவன பார்த்து பயப்படுற? உன்கிட்ட இருக்கிற தைரியத்த நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போன அந்த பெரம்ப நம்மளுடைய பிட்டு கையில குடுத்து, பிட்டுவுக்கு வந்து ஒரு பெரிய ம் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுத்து அனுப்பிச்சுருவாரு. இதுக்கெடையில வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம பிரம்மராட்சசனா இருக்கிற சித்தப்பா வந்து பீலாவ பலி குடுத்தே ஆகணுங்கிறதுக்காண்டி எல்லா வேலைக்கும் போயிட்டுருப்பாரு. அதுக்கெல்லாம் நம்மளுடைய அ பிட்டு என்ன பண்ணிருவாரு, பாட்டி சொன்னபடி அந்த பெரம்ப எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பிட்டுவுக்கும், நம்மளுடைய பிரம்மராட்சசனான சித்தப்பாவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். பீலாவும் இதுல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, பிட்டு வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, சித்தப்பா வந்து பிட்டுவோடைய கழுத்த பிடிச்சு அந்த மரத்தோட சேர்த்து வச்சிருப்பாரு. அப்ப பிட்டு என்ன பண்ணுவான்னா, தன் ரத்தத்தால இஜெட் சிம்பல் அந்த மரத்துல போட்டுருவான். இஜெட் சிம்பல் ஆன மரத்துல இருக்கிற அந்த ஆவி வந்து என்ன பண்ணும்னாக்கா, சித்தப்பா உடம்புக்கு போயிரும். சித்தப்பா உடம்புல இருக்கிற அந்த பிரம்ம ராட்சசன் திருப்பி அந்த மரத்துக்குள்ளேயே போயிருவான். அ அந்த பிரம்ம ராட்சசன் அந்த மரத்துலருந்து வெளில வந்துருவான். இப்ப என்ன நடக்கும்னாக்கா, நம்மளுடைய பீலா என்ன பண்ணுவான்னா, ஒரு மண்ணெண்ணெய் கேன எடுத்து அந்த
மரத்த நோக்கி மண்ணெண்ணெய ஊத்தி அந்த மரத்த வந்து எரிச்சுருவாங்க. இப்ப அந்த மரமும் எரிஞ்சிரும். பிரம்மராட்சசனும் இறந்துருவான். இதுக்கிடையில வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. சித்தப்பா உடம்புல தான் என்ன ஆகும்னாக்கா, மரத்தோடைய ஆவியும், சித்தப்பாவோடைய ஆவியும் சேர்ந்து இருக்கனால, சித்தப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, மரம் மாதிரியும், மனுஷன் மாதிரியும் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில பீலா பண்ண விஷயத்தினால தான் வந்து அந்த மரமும் எரிஞ்சிரும். நம்மளுடைய பிரம்மராட்சசனும் அதே சேர்ந்து எரிஞ்சிருவான். ஆனா, அந்த 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 மரத்துடைய ஒரு சின்ன ஒரு அணுல கூட அந்த பிரம்மராட்சனோட உயிர் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத அத சொல்லியிருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிரும். ஆனா, பிரம்மராட்சசனோட உயிர் மட்டும் முடியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னாக்கா, இப்ப சில நாளுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து விக்க வரும்பொழுது, அந்த மரத்த அறுக்கும்போது திருப்பி வந்து முஞ்சா வந்து வர மாதிரி அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா வந்து இதனால வந்து நம்மளுடைய ம் ஹீரோவுக்கோ, ஹீரோயின்ஸ்க்கோ எந்த விதமான அ பாதிப்புமே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா, நம்மளுடைய பீலாவும், நம்மளுடைய அ பிட்டுவும் வந்து ஒண்ணு சேர மாட்டாங்க. பீலா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி வெளிநாட்டு போயிருவாங்க. பிட்டு எப்பயும் போல அவருடைய அந்த பியூட்டி பார்லர வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் வந்து இந்த படத்துடைய எண்டா இருக்கும்.